பார்க்க போற படம் பிரதர். சரி வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஊட்டி மலைப்பகுதியில ஹீரோ ஒரு கும்பல அடி பொழந்துகிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணி இவரு எதுக்காக ஊட்டிக்கு வந்தாரு, இப்பயே இவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அப்படியே ஹீரோ தங்கி இருக்கிற அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா குமாரசாமி ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் ஆனவர். இப்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா காலேஜ் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா ஹீரோட அம்மா சரஸ்வதியும் பிள்ளைங்களை வளர்த்ததெல்லாம் போதும்னு இப்ப செடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரே ஒரு அக்கா, அது ஆனந்தி. அவங்களுமே குமாரசாமியும் சரஸ்வதியும் நல்லபடியா வளர்த்து நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருக்காங்க. இப்ப ஆனந்திக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களும் ஒரு ஸ்கூல்ல டீச்சராவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா நம்ம ஹீரோ. அவரும் 5வது படிக்கும் போது கிளாஸ் டீச்சர் டியூஷன் சொல்லி தரேன், விருப்பம் உள்ளவங்க வாங்க அப்படி சொல்ல, நம்ம ஸ்கூல் டீச்சர் வெளியில டியூஷன் எடுக்க கூடாதுன்னு ரூல்ஸே இருக்கு, அப்புறம் எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டு அவரே ஆஃப் பண்ணவர். அப்படியே அவரும் லா காலேஜ்ல செமஸ்டர் எழுதும் போது பக்கத்துல இருந்து ஒரு பையனுக்கு பிட் அடிக்கிறதுக்காக இன்விசிலேட்டர் ஹெல்ப் பண்றாரு. அவரையே வீடியோ எடுத்து மீடியா கிட்ட மாட்டி விட நம்ம ஹீரோ காலேஜ்ல இருந்து தூக்கிடுறாங்க. இதனால ஹீரோ படிப்பை பாதிலே நிறுத்திடுறாரு. பிரச்சனைய பில் போட்டு வாங்குறதுலாம் ஹீரோக்கு சர்வ சாதாரண விஷயம். இதெல்லாம் ஹீரோ கண்டிக்கவே மாட்டாரு, அவர் பாட்டுக்கு இருப்பாரு. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோட ஃப்ரெண்டு பாண்டா ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாருன்னு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து ஹீரோட வீட்டுல கொடுத்து வெறுப்பேத்த, அதை பார்த்த ஹீரோட அப்பாவும் ஹீரோ கிட்ட உன் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துடான், நீ எப்படா வரப்போறாருன்னு கேட்க, அதை காதல் கூட வாங்கிக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட வாலிபால் விளையாட கீழே வராரு. இதை பார்த்த அப்பாவும் சரஸ்வதி கிட்ட இவன் ஒரு நாள் நம்ம நடுத்தரல் நிக்க வைப்பான் பாரு அப்படி சொல்ல, அதுக்கு சரஸ்வதியும் நாம எங்க நடுத்தரல் நிக்க போறோம், நமக்கு தான் சொந்த வீடு இருக்கே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் காமெடி பண்றாங்க. அடுத்ததா ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாருமே கூட்டமா திரண்டு ஹீரோ கிட்ட வந்து, நீ பண்ண வேலைனால நகராட்சியில இருந்து நம்ம அபார்ட்மெண்ட்டை இடிக்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, நீ தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு சண்டை போட, ஆமா நான் தான் கொடுத்தேன், 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு நம்ம அபார்ட்மெண்ட் கட்டி, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு எங்க அம்மாவோட தலையில மேல இருந்து சுண்ணாம்பு பேந்துகிட்டு விழுந்துருச்சு, அதுக்கு பதிலா கல்லோ கம்பியோ விழுந்திருந்தா என்னத்துக்கு ஆகுறது, பில்டிங் பழசாயிடுச்சு, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படி சொல்ல, அபார்ட்மெண்ட் ஆளுங்களும் கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் வாங்குங்க அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் சரி நான் ரிட்டர்ன் வாங்குறேன், அதுக்கு பதிலா பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் தர அப்படின்னு எழுதி கொடுங்க அப்படி சொல்ல, அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அரசியல்வாதியும் ஹீரோவை என்னடா ரொம்ப பேசுற அப்படின்னு அடிக்க வர, ஹீரோவை அவங்கள போட்டு புரட்டி எடுக்கிறாரு. உடனே இங்க போலீஸ் வருது, ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த சத்தம் கிட்ட அங்கே வந்த ஹீரோட அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அபார்ட்மெண்ட் காரங்க, உங்க புள்ள பண்ண வேலையினால நாங்க நடுத்தருவுல நிக்க போறோம், ஒழுங்கா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குங்க, இல்லனா உங்களை டெய்லியும் டார்ச்சர் பண்ணுவோம் அப்படி சொல்ல, ஹீரோட அப்பாவும் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுகிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஹீரோட அக்கா ஆனந்தி ஊட்டியில இருந்து குமாரசாமியை பார்க்க வராங்க. அந்த நேரத்துல ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வர, அவரை பார்த்த ஹீரோட அப்பாவும் ஆனந்தி கிட்ட, ஏன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியாகாதமா, ஹீரோ எப்ப அந்த வீட்டை விட்டு வெளியில போறானோ அப்பதான் எனக்கு நிம்மதின்னு சொல்ல, அதுக்கு ஆனந்தையும் நீங்க இங்க நிம்மதியா இருங்கப்பா, நான் தம்பியை ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேன், அடுத்த வாட்டி நான் அவனை இங்க கூட்டிட்டு வரும்போது அவனை நல்லவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு ஹீரோவை கூட்டிட்டு ஊட்டிக்கு போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அக்கா ஆனந்தி தான் ஒரே துணை. சின்ன வயசுல இருந்தே அக்கா தான் ஹீரோவை வளர்த்தவங்க, அதனால அவங்க பேச்சை தட்டாம செய்வாரு. அக்கா சொல்ல தட்டாத தம்பி. அங்கே கட் பண்ணி அப்படியே ஊட்டியில இருக்கிற ஆனந்தியோட ஹஸ்பண்ட் அரவிந்த காட்டுறாங்க. அவரும் ஊட்டி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ரேஞ்சரா தன்னோட வேலையை பாக்குறாரு. எவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன அப்படின்னு இருப்பாரு. அடுத்தது ஆனந்தியோட மாமனார் சிவகுருநாதன், இவரு நீலகிரி மாவட்ட கலெக்டரா இருக்காரு. மனுஷங்களை விட ரூல்ஸ் தான் அதிகமா மதிப்பாரு. அதனால நிறைய லோக்கல் ரவுடி குரூப்ஸ் கூட நிறைய பிரச்சனை பண்ணிருக்காரு. அடுத்ததா மாமியார் ஹேமா வக்கீலா இருக்காங்க. அப்படியே அரவிந்தோட தங்கச்சியான நம்ம படத்தோட ஹீரோயினும் டாக்டரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோ ஆனந்தி ஊட்டிக்கு வர, ஆனந்தியோட மொத்த ஃபேமிலி ஹீரோவை வெல்கம் பண்ணுது. அவங்க கூட சேர்ந்து அந்த வீட்டோட கேர்டேக்கர் கேஷுவுமே வெல்கம் பண்றாரு. அப்பதான் ஹீரோட மாமா அரவிந்தோ ஹீரோ கிட்ட வந்து, வந்தது வந்துட்டீங்க, ஒரு 4 நாள் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் 4 நாளா இல்ல மாமா, ஒரு 4 மாசம் இருந்துட்டு தான் போங்க அப்படி சொல்ல, எல்லாரும் மூஞ்ச தொங்க போட்டுட்டு சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு டின்னர் சாப்பிட போறாங்க. இந்த வீட்ல எல்லாமே டைம் டேபிள் போட்டு தான் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. இத பார்த்த ஹீரோவும் வாயடிச்சு போயிடுறாரு. அப்பதான் ஹீரோயினோ இது ஆரம்பம் தான், போக போக பாரு எங்க வீட்டை பத்தி உனக்கே தெரிய வரும் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அப்படியே டைனிங் ஹால்ல எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆனந்தியோட பசங்க கிட்ட ஹீரோவும் போயிட்டு அப்படின்னு சொல்லி சவுண்ட் போட, அவங்க எல்லாரோட பிரேயருமே கெட்டு போகுது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சிவகுருநாதனும் எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்கும். என்னோட எய்ம் என்னன்னா டெல்லி பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஐஏஎஸ் கேட்டர்ல ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்ல, கேர்டேக்கர் கேஷவும் சித்து ஸ்ரீராம் மாதிரி நான் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் அப்படி சொல்ல, அப்படியே ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அதை பார்த்த ஹீரோவும் என்னோட எய்ம்லாம் காலையில 1 hour நல்லா வேர்க்க ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் 3 வேளை புள்ள கட்டுன்னு கட்டணும், 8 மணி நேரம் இடியே இடிச்சா எழுந்திருக்காம தூங்கணும், அப்புறம் மனசுல பட்டதை பேசணும் அப்படி சொல்ல, அதுக்கு சிவகுருநாதனும் அதெல்லாம் ரெகுலர் லைஃப்ப்பா, உனக்குள்ள ஒரு எய்ம் இருக்கும்ல அது என்னன்னு கேட்க, அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு எய்ம் இல்ல அங்கிள் அப்படி சொல்ல, சிவகுருநாதனும் கடுப்பாகி சாப்பிடாம போறாரு. அவர் சாப்பிடல அப்படின்னா உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு ஹேமாவும் பின்னாடியே போறாங்க. ஐயோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போக போகுது அப்படின்னு அரவிந்த ஹீரோனு பின்னாடியே போறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் அக்கா கிட்ட, என்னக்கா ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பில்டப் பண்றாங்க அப்படின்னு கேட்க, இங்க எல்லாமே எப்படிதான்டா, ஒரு மனசுல என்ன தோணுதோ அதை நீ பேசலாம் செய்யலாம், ஆனா அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம பாத்துக்க, உன்னை பத்தி எனக்கு தெரியும் ஆனா மத்தவங்களுக்கு புரியாது, அதனால புரிஞ்சு நடந்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹீரோ கிட்ட வந்து
சொல்லி அவங்க வீட்டோட டைம் டேபிள் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் தான் இங்க செய்யணும் அப்படின்னு சொல்ல அதை பத்தி ஹீரோவும் பயந்துட்டு எப்பயோ எங்க அக்காவோட கல்யாணத்துல உன்னை கலாச்சார மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்படி பழி வாங்காத, அப்ப நான் ஒரு குழந்தை எல்லாத்தையுமே மறந்துடு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோ அதெல்லாம் மறக்க முடியாது, மறக்கிற மாதிரியே நீ பண்ண அப்படின்னு சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. அக்காவோட கல்யாண டைம்ல ஹீரோன் ஜாலியா பாட்டு பாடி ஹீரோவை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட அதெல்லாம் ஹீரோ கண்டுக்காத மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. பதிலுக்கு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோலாம் என் தகுதிக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு வேற சொல்லி வச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்டுதான் ஹீரோன் அப்பவே ஹீரோ மேல காண்டா இருந்திருப்பாங்க. ஆனா ஒருத்தர் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல. அங்கே கட் பண்ணி இப்ப ஹீரோன் ஹீரோவை அவங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலோட எம்டி வினய் கிட்ட ஹீரோக்கு வேலை கேட்க அவனும் ஹீரோக்கு பவுன்சர் வேலை போட்டு தரான். ஹீரோன் மேல வினய்க்கு கொஞ்சம் லவ் இருக்கு. அவனும் பலமுறை ஹீரோன் கிட்ட லவ் சொல்லியிருக்கான். ஆனா ஹீரோன் தன்னோட அப்பா சொல்ற பையன் தான் கட்டிப்பேன் அப்படின்னு விடாப்படியா சொல்லிட்டாங்க. அதனால அவனும் ஹீரோன் மேல ஒரு கண்ணாவா இருக்கான். அப்படியே ஹீரோவும் பவுன்சர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஐசியூக்கு போக அங்கிருந்த நர்ஸ் ஹீரோ கிட்ட ஐசியூல 2 பெட் இருக்கு, டியூட்டி டாக்டர் 3 வேளை பேஷண்ட பார்க்க வருவாங்க, அட்டெண்டரை நாம ஒரு வேளை தான் பேஷண்ட பார்க்க அலோ பண்ணணும், பேஷண்ட பார்க்க வரவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள ஹேண்டில் பண்றது அவங்க வேலை அப்படி சொல்லி ஐசியூக்கு வெளியில ஸ்டூல போட்டு ஹீரோவை உட்கார வைக்கிறாங்க. அவரும் அமைதியா தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஐசியூல 1 மாசமா வெண்டிலேட்டர்ல வச்சிருக்கிற ஒரு பெரியவரை பக்கத்துக்காக அவரோட 3 பசங்களும் அங்கே வந்து சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நிம்மதியா சாக கூட விடாம அந்த பெரியவரை 1 மாசமா தன்னோட பசங்க வெண்டிலேட்டரை வச்சு சித்திரவதை பண்றது ஹீரோக்கு தெரிய வருது. அந்த நேரத்துல அவரோட பசங்களும் பெரியவர்கிட்ட சைன் வாங்க போக அதை பார்த்த ஹீரோவும் அன்கான்சியஸா இருக்கிற பேஷண்ட் கிட்ட சைன் வாங்கலாம் கூடாதுன்னு லா பேச அவங்களை ஹீரோவை அடிக்க வர ஹீரோவை அவங்கள ஹாஸ்பிட்டல் வச்சு பொழந்து கட்டுறாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல நிறைய பொருட்கள் உடஞ்சு டேமேஜ் ஆக ஹீரோவை வேலையை விட்டு வினையுமே தூக்கிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோனையும் 1 வருஷத்துக்கு சம்பளமே இல்லாம வேலை செஞ்சு அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு வினையும் ஆர்டர் போடுறான். ஆனா இந்த விஷயத்தை பத்தி எதையுமே கவலைப்படாத ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஃபுல்லா கட்டுன்னு கட்டுறாரு. இதை பார்த்த ஆனந்தியோட மாமியாரும் ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க வயசான காலத்துல நிம்மதியை சாக கூட விடாம அந்த பெரியவரை வெண்டிலேட்டர்ல அடைச்சு வச்சு பத்திரத்துல சைன் வாங்க போனாங்க. நாளைக்கே உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களும் இப்படி பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அவங்களும் கற்பனை பண்ணி பார்த்துட்டு கறி கலங்கி போய் சாப்பிடாம எழுந்து போயிடுறாங்க. நடந்த தப்புக்காக ஆனந்தி ஹீரோன் கிட்ட நடந்த தப்புக்காக நான் வேணும்னா உங்க ஹாஸ்பிட்டலோட பில்ல நான் பே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனா அதெல்லாம் வேணாம், இன்னி சம்பளமே இல்லைன்னா கூட நான் வேலை செய்வேன். ஆனா அந்த வினய் அவங்க அப்பா அம்மா முன்னாடி என்ன நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டான், அந்த கடுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதை கிட்ட ஹீரோவும் பேசாம அந்த வேலையை விட்டுட்டு வெளியில வந்து புதுசா ஒரு கிளினிக் தொடங்குறேன் அப்படி சொல்ல அதெல்லாம் வர முடியாது, 3 வருஷம் பாண்ட்ல சைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோன் சொல்ல அந்த மாதிரிலாம் சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு லவ் பாயிண்ட்ல ஹீரோவும் பேச கடுப்பான அக்காவும் டேய் நீ பேசாம கொஞ்சம் அமைதியாடுறா அப்படி சொல்லி ஆஃப் பண்றாங்க ஹீரோவை. அங்கே கட் பண்ணி அடுத்த நாளே ஆனந்தி அவங்க வேலை செய்யற ஸ்கூல்ல பிடி சாரா ஹீரோவை சேர்த்து விடுறாங்க. முத நாளே அவரோட பிடி பீரியடுக்கு பசங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் டீச்சர் கிட்ட தகராறு பண்ணவும் அந்த வேலையுமே போயிடுது. இதனால ஆனந்தியோட வீட்டுல எல்லாருக்குமே பிரஷர் ஏற ஆரம்பிக்குது. டென்ஷனை குறைக்கிறதுக்காக சிறப்பு யாகம்லாம் நடத்துறாங்க. ஆனா அதுவும் வேலைக்கு ஆகல. ஹீரோக்கு கான்சென்ட்ரேஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேர்டேக்கர் கேஷவும் ஹீரோவை சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக அங்கேயுமே போயிட்டு ஹீரோ கலாட்டா பண்ணி பிரச்சனையை கிரியேட் பண்றாரு. இப்படி ஹீரோ எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வரதுனால ஆனந்தி வீட்டுல எல்லாருக்குமே தலைவலி தான் வருது. அதனால ஹீரோனும் ஆனந்தி கிட்ட இனிமே உங்க தம்பியால யாரும் கஷ்டப்படக்கூடாது, உடனே ட்ரெயின் டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்பிடுங்க அப்படி சொல்ல அதுக்கு அரவிந்தம் தங்கச்சி சொல்றது கரெக்ட், ட்ரெயின் வேணாம் நான் பிளைட் டிக்கெட் போட்டு தரேன், சீக்கிரமா ஹீரோவை பேக் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்பதான் ஆனந்தி அவங்களோட மாமனார் கிட்ட போயிட்டு நான் உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்ல மாமா, நீங்க இருக்கிற தைரியத்துலதான் என் தம்பியை மாத்தி கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணிட்டே வந்திருக்கேன். இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மாமனாரும் என்னடா எத்தனை வருஷம் ஐஏஎஸ் கரியர்ல எத்தனை போராட்டம் எத்தனை பஞ்சாயத்துல நான் ஹேண்டில் பண்ணிருப்பேன், உன் தம்பியை ஹேண்டில் பண்றதுன்னா சுண்டக்கா மாற்றதானே, நாளையில இருந்து நான் உன் தம்பியை என் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அடுத்த நாள் கலெக்டர் ஆபீஸுக்கு சிவகுருநாதனும் ஹீரோவை கூட்டிட்டு போக ஹீரோவும் ஆர்வம் தாங்காம எனக்கு என்ன வேலை தரப்போறீங்க மாமா அப்படின்னு கேட்க உனக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, நீ பொழுதுனிக்கு சும்மா டெஸ்க்ல உட்கார்ந்து இருந்தாலே போதும், அதுதான் அவன் வேலை அப்படி சொல்லிட்டு வெளிய பண்ணக்காடு மக்கள் கும்பல இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போறாரு. அப்பதான் பண்ணக்காடு மக்களும் சிவகுருநாதனை பார்த்து ஐயா நாங்க கடந்த 6 மாசமா உங்ககிட்ட மனு கொடுக்க வந்துட்டு தான் இருக்கோம், ஊருக்குள்ள காப்பு கட்டி கோவில் திருவிழா ஆரம்பிச்சாச்சு, கொஞ்ச நாளாவே ஊருக்குள்ள புலி வந்து ஆடு மாடு அப்படின்னு அடிச்சு தின்னுட்டு போய்கிட்டு இருக்கு, கடைசியா ஒரு பச்சை குழந்தைய கூட காவு வாங்கிடுச்சு, அதனால ஊரை சுத்தி மின்சார வெளி போட்டு கொடுங்க அப்படி சொல்ல சிவகுருநாதனும் அவங்களோட மனுவை வாங்கிக்கிட்டு அப்படியே தன்னோட ஸ்டாப்பை கூப்பிட்டு இந்த பண்ணக்காட்டு மக்கள் வேற மின்சார வெளி வேணும் அப்படின்னு டெய்லி நடக்கிறாங்க, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க அதுக்கு அங்க இருந்தவங்களும் இந்த ஏரியா எம்பி பண்ணக்காடை விலைக்கு வாங்கி ரிசார்ட்டை கட்டுறதுக்கு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு, அதனால பண்ணக்காட்டுக்கு மின்சார எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு எம்பி சைடுல இருந்து பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொல்ல இது எதுவுமே தெரியாத பண்ணக்காடு மக்களுமே டெய்லியுமே இங்க வந்து மனுவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்ல அந்த நேரத்துல பண்ணக்காட்டை சேர்ந்த மக்கள் சில பேரு பெட்ரோல உடம்புல ஊத்திக்கிட்டு இப்ப எங்களுக்கு மின்சார வழியை அமைச்சு தரலன்னா கொளுத்திக்கிட்டு செத்துடுவோம் அப்படி சொல்ல இதை பத்தி சிவகுருநாதனும் பயந்துகிட்டு அவங்களுக்கு மின்சார வழியை அமைச்சு தர ஃபார்ம்ல சைன் போட்டு கொடுக்குறாரு. வெளியே நின்னுகிட்டு அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு ஹீரோவை பார்த்துட்டு டிரைவரை கூப்பிட்டு வந்து வண்டி எடு, எனக்கு மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சு வீட்டுக்கு போன அப்படி சொல்ல வண்டியில பெட்ரோல் இல்ல அதான் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காருன்னு ஹீரோ சொல்றாரு. காலையில தானே ஃபுல் டேங்க் இருந்துச்சு அதுக்குள்ள
எப்படி காரியாச்சு அப்படின்னு சிவகுருநாதன் கேட்க அதுக்கு ஹீரோவும் பண்ணக்காடு மக்கள் என்கிட்ட வந்து பிரச்சனை சொன்னாங்க, நான் தான் அவங்களுக்கு ஐடியாவும் பெட்ரோலும் சேர்த்து கொடுத்தேன் அப்படி சொல்ல உச்சிக்கட்ட கோத்துக்கு போன சிவகுருநாதனும் வீட்டுக்கு கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோவை பண்ணக்காடு மக்களுமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த சந்தோஷத்தோட ஹீரோவும் வீட்டுக்கு வந்தா சிவகுருவும் அவரை வீட்டை விட்டு வெளியில போ, நீ ஒரு செகண்ட் கூட இங்க இருக்க கூடாது அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் அங்கிள் நீங்க கூப்பிட்டு நான் அந்த வீட்டுக்கு வரல, எங்க அக்கா கூப்பிட்டதாலதான் வந்தேன், அவங்க சொல்லட்டும் நான் போறேன் அப்படி சொல்ல சிவகுருவும் ஆனந்தியை பார்த்து உடனே உன் தம்பியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல அப்படி சொல்ல ஆனந்தி அமைதியா என் தம்பி பண்ண எல்லா தப்புக்கும் நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டுட்டு ஹீரோவை பார்த்து நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நீ பேசுறத மத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு, இப்ப பாரு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு, அங்கிள் கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்ல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலக்கா, நான் எதுக்கு சாரி கேட்கணும், நியாயமா பார்த்தா நான் செஞ்சதுக்கு அவர்தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி சொல்ல அதை கேட்ட மாமியாரும் பாத்தீங்களா இப்படிதான் எல்லாருக்கிட்டுமே வம்பு பண்றான் அப்படி சொல்ல அரவிந்த் கூட செஞ்சுக்கிட்டு என்ன நீலகிரி மாவட்ட கலெக்டரா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும், நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஆனந்தியும் இனிமே என் தம்பியால யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு காண்டான சிவகுருவும் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா அவன் தம்பியும் கேட்க மாட்டான், இவனை வெளியில அனுப்பித்தோல அப்படின்னு சொன்ன நீயும் கேட்க மாட்ட, ரெண்டு பேருமே சொல்ற பத்தி கேக்குறது இல்ல, உங்க அம்மா அப்பா உங்களை சரியாவே வளர்க்கல அப்படி சொல்ல அதை கேட்டு கடுப்பான ஹீரோவும் அப்பெல்லாம் பேசாதீங்க, எங்க அப்பா என்ன சரியா வளர்க்கல அப்படி சொல்லுங்க, அதுல நியாயம் இருக்கு, ஆனா எங்க அக்காவை பத்தி நீங்க எப்படி பேசலாம், அவ என்ன குறை வச்சா உங்களுக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல கூட சேர்ந்துகிட்ட ஆனந்தியும் நீங்க பேசுனது தப்பு, எங்க அப்பா எங்களை நல்ல முறையில தான் வளர்த்திருக்காரு, நீங்க பேசுனது தப்புன்னு சொல்ல நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உன் தம்பி வந்ததுல இருந்து உன் பாடி லாங்குவேஜ் சரியில்லை அப்படின்னு அரவிந்த் சண்டை போட உங்க அப்பா பேசுனது தப்பு, அதுக்கு அவர் சாரி கேட்கணும் அப்படின்னு ஆனந்தியும் சொல்ல யாருகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ஆனந்திய கண்ணத்திலே ஒரு அறைய விடுறாரு அரவிந்த். இதை பார்த்த ஹீரோவோ நான் இருக்கும்போது எங்க அக்காவை அடிக்கிறியா அப்படின்னு அரவிந்தோட சட்டையை பிடிக்க ஆனந்தியும் அதை தடுத்து நிறுத்திட்டு நீங்க அடிச்சது தப்பு, உங்க அப்பா பேசுனது தப்பு, என்னைக்கு என்கிட்ட சாரி கேக்குறீங்களோ அன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு நான் வருவேன் அப்படி சொல்லிட்டு வெளியில வராங்க. கூட சேர்ந்து ஹீரோவுமே நான் எங்க அக்காவை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பசங்க ரெண்டு பத்தியுமே கூட்டிக்கிட்டு வெளியில வராரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோட அப்பாவும் அம்மாவும் இவங்களை பாக்குறதுக்காக அங்கே வந்து சேர ஹீரோ அவங்க கிட்ட நடந்தது சொல்ல அவங்களும் கண் கலங்குறாங்க. அங்கே கட் பண்ணி ஹீரோவும் ஆனந்தியும் ஒரு வீடு எடுத்து தங்க கூடவே அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க கூட தங்குறாங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே கேசவ இடத்துல வந்து கொடுக்குறாரு. இந்த கலவரத்துல எல்லாருமே சோகமா இருக்க அதை கண்டுக்காம ஹீரோவும் என்ன சாப்பாட்டு ஆர்டர் பண்ணலாம்னு லிஸ்ட் எடுக்க அவரோட அப்பாவும் ஹீரோவை வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியை பார்த்து நீ பசங்களை கூட்டிக்கிட்டு உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு வா, நான் அவங்க கையில கால விழுந்தாவது உன்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படி சொல்ல அம்மாவும் ஆமா அப்பா சொல்றதாமா கரெக்ட், நீ தம்பியோட பேச்சை கேட்டு இப்படி பண்றது சரியில்லமா, நாங்க உன் தம்பி சென்னைக்கு கூட்டிட்டு போறோம் அப்படி சொல்ல அதுக்கு ஆனந்தியும் என்னால முடியாது, என் மாமனாரே வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அப்பாவை பத்தி தப்பா பேசுனது என் புருஷன் என்ன கை நீட்டி அடிச்சது, அதனாலதான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தேன், இது என்னோட முடிவு, இதை தேவையில்லாம தம்பி இழுக்காதீங்க, சுய மரியாதையோட வாழணும் அப்படின்னு நீங்க தான் எனக்கு கத்து கொடுத்தீங்க, அதனால அவங்க எப்ப சாரி கேக்குறாங்களோ அப்பதான் நம்ம வீட்டுக்கே போவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி அடுத்த நான் ஹீரோவை பார்க்க வந்து நீ பண்ண காரியத்துக்கு எங்க அப்பா கிட்ட சாரி கேக்குறியா, நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் முதல்ல உங்க அண்ணன் கிட்ட உங்க அப்பா கிட்டயும் சொல்லி எங்க அக்கா கிட்ட சாரி கேட்க சொல்லு, நான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன் அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி நக்கலா பேசிக்கிட்டே இருந்தா அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோயின். அடுத்தது ஹீரோவும் வீட்டுக்கு வர அவரோட அம்மாவும் அப்பா காலையில வெளியில போனாருப்பா இன்னும் வீட்டுக்கே வரல, எங்க போனாரு என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி அழுவ ஹீரோவும் நான் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அம்மாவை சமாதானப்படுத்திட்டு போய் ஊர் ஃபுல்லாவே தேடி பாக்குறாரு. அப்படியே தனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கால் பண்ணி அப்பாவை பத்தி விசாரிக்க அப்ப கேசவும் உங்க அப்பாவை ஒரு பார்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அந்த அட்ரஸ் வாங்கிக்கிட்டு ஹீரோவும் அந்த பாருக்கு போறாரு. பார்ல ஹீரோட அப்பா சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கவும் அதை பார்த்த ஹீரோவும் என்னப்பா அது புது பழக்கம், நீங்க ஹார்ட் பேஷண்ட் வேற ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்க இன்னைக்கு நடந்திருக்கு நான் விஷத்தை தானே குடிச்சிருக்கணும், அதுக்கு பதில இதை குடிக்கிறேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட அப்படி சொல்ல அப்படி காலையில நடந்ததை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா மாப்பிள்ள அரவிந்தோட ஆபீஸ்க்கு போயிட்டு என் பையன் மேல இருக்கிற கோபத்துல என் பொண்ணையும் பேர பசங்க ஒதுக்கி வச்சிடாதீங்க, நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி சொல்ல அதுக்கு அரவிந்தோ நான் யாரையும் ஒதுக்கி வைக்கல, உங்க பொண்ணுதான் திமிரு பிடிச்சு போயிட்டு உங்க பையனோட பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா, இதுல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நான் வேணும்னா என் பையனை சென்னைக்கு கூட்டிட்டு போறேன், உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒன்னா வாழுங்க அப்படின்னு காலை பிடிச்சி ஹீரோட அப்பா கெஞ்ச எதையோ எங்கேயே தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து நின்னா நான் என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த கஷ்டத்துலதான் ஹீரோட அப்பாவும் சரக்கடிக்க வந்திருக்காரு. இதை கிட்ட ஹீரோவும் கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் வயசு கூட மரியாதை கொடுக்காம அந்த ஆள உங்க அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கா, நான் இருக்கப்பா உங்க புள்ள இருக்கேன் நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு வீராப்பா சொல்லிட்டு எழுந்து போக அப்பதான் ஹீரோட அப்பாவும் நீ என் புள்ளே இல்லடா நீ ஒரு அனாதரா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பதான் ஹீரோட அப்பாவும் எங்கேயே கடந்து உன்னை தூக்கிட்டு வந்து வளர்த்தம் பாரு, அதான் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கிட்ட, உங்க அக்காவுக்கு 5 வயசு இருக்கும் போது உங்க அம்மா 2 முறை கற்பமானா, வீட்டுக்கு பாப்பா வர போதுன்னு உங்க அக்கா பயங்கர சந்தோஷத்துல இருந்தா, அந்த பாப்பாக்கு பேரை கூட வச்சிருந்தா, ஆனா குழந்தை பிறக்கும் போதே இறந்துதான் பிறந்துச்சு, இது தெரியாத உங்க அக்கா சாக்லேட்டோட வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்தா, எங்க பாப்பா இறந்து போச்சு அப்படி சொன்னா அழுவா அப்படின்னு நாங்களும் உங்க அக்கா கிட்ட பாப்பாக்கு உடம்பு சரியில்லை அதான் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கா அப்படின்னு சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், ஆனா உங்க அக்கா டெய்லியும் பாப்பா எப்ப வரும் அப்படின்னு கேட்டு ஒரு கட்டத்துல டிப்ரெஷனுக்கு போயிட்டா, நாங்களும் பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல, அப்பதான் ஒரு டாக்டர் உங்க அக்காவை செக் பண்ணி பார்த்துட்டு எங்க கிட்ட ஆனந்தி பாப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்க ஒரு
குழந்தைய தத்தெடுத்து வளங்க, அதை மட்டும் தான் ஒரே வழின்னு சொல்ல, நாங்களும் உன்னை தத்தெடுத்து உங்க அக்கா கிட்ட கொடுத்தோம். உன்னை பார்த்ததுமே அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறமா தான் அவன் நார்மலே ஆனா. இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறியே, அதுக்கு காரணமே உன் அக்கா தான். உன் காலையில வேணா விழுறேன், உங்க அக்காவையும் உங்க மாமாவையும் சேர்த்துவே. அந்த கலெக்டர் குடும்பத்துல உங்க அக்கா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அந்த கலெக்டர் உன்னை மன்னிச்சுட்டாரு அப்படி சொல்லணும். இதெல்லாம் பண்ணிட்டு என்ன அதுக்கப்புறம் அப்பான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாவும் அம்மாவும் சென்னைக்கு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் அப்பா சொன்னதுனால ஹீரோவை நேரா கலெக்டர் வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயுமே என்ன மன்னிச்சுனுங்க, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல, அதற்கிட்ட சிவகுருவும் இனிமே நீ தப்பு பண்ணா என்ன, தப்பு பண்ணலாம் எங்களுக்கு என்ன அப்படின்னு நக்கலா பண்ண சொல்ல, உடனே ஹீரோவை பக்கத்துல இருந்து அரவிந்த பார்த்து, அன்னைக்கு நீங்க திடீர்னு அக்கா மேல கை வச்சதுனாலதான் உங்க சட்டையை பிடிச்சிட்டேன், நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டிங்க, தேவையில்லாம அக்காவை ஒதுக்காதீங்க அப்படி சொல்ல, அதுக்கு அரவிந்தம் உங்க அக்கா தான் எங்க அப்பாவை அனுப்பி கேட்க சொன்னா, அவர் யாரு, அவர் எதுக்கு கேட்கிறோம், இதெல்லாம் செட் ஆகாது, நீ முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்ல, அதை கேட்காம ஹீரோவை திரும்ப திரும்ப சாரி கேட்கிறாரு. கடுப்பான சிவகுருவும் கேஷவ கூப்பிட்டு கண்ணத்திலே ஒரு அறைய போட்டு, சாரி கேஷவ், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்ல, காண்டான கேஷவும் சாரி சொன்னா எதுக்கு என்ன அடிச்சீங்க, போங்க நீங்களும் உங்க வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வராரு. அப்பதான் சிவகுருவும், பாத்தியா எங்க வீட்டு வேலைக்காரனுக்கு இவ்வளவு ஏதோ இருக்கும் போது அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும், நீ போலாம் அப்படி சொல்லி ஹீரோவை அசிங்கப்படுத்தி அனுப்ப, ஹீரோவும் கோவமா வராரு. கலெக்டர் வீட்டுல நடந்த விஷயத்தை ஹீரோன் ஆனந்த் கிட்ட வந்து சொல்ல, ஆனந்தி ஹீரோ கிட்ட வந்து, நீருக்கு எனக்காக மாமா வீட்டுக்கு போயிட்டு பேசின, நான் சொல்லிதான் நீ வந்து அப்படின்னு அவங்க நினைப்பாங்க, எனக்காக யாரும் யாருக்கிட்ட போய் நிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போதான் ஹீரோ ஹீரோன் கிட்ட, எதுக்காக அங்க நடக்கிறது இங்கேயும், இங்க நடக்கிறது அங்கே போய் சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு கேட்க, நிறைய வேலை இருக்கு, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நான் எதுக்காக இத பண்றேன் அப்படின்னு உனக்கு புரியாது, ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, அதுக்கு ஹீரோவும் எனக்கு உன்னை பிடிக்கும் தான், ஆனா உங்க வீட்டுலதான் யாருக்குமே என்ன பிடிக்காதுல, வீச்சுலமே பிடிக்குமான்னு தெரியல அப்படி சொல்ல, பிடிக்கும்னு சொன்னல அதுவே போதும், பிடிச்சவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போறாங்க. அப்படியே இன்னைக்கு நேற்று ஆனந்தி பசங்களை அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சுன்னு ஹீரோவும் அவங்க கிட்ட போய் கேக்குறாரு, நீங்க போயிட்டா நாங்க எங்க அப்பா கிட்ட போயிடலாமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டோம், அதுக்கு அம்மா திட்டாங்க அப்படி சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் கண் கலங்கி சீக்கிரமா மாமா எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிடுங்க அப்படி சொல்லி வாக்கு கொடுக்கறாரு. அடுத்த நாள் அக்கா பசங்களை அரவிந்தோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர, அவங்களும் அரவிந்த பார்த்து எங்க ஸ்கூல்ல நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட அவரும் வரேன்னு சொல்றாரு. அப்படி அடுத்த நாள் அரவிந்த ஸ்கூலுக்கு வர, ஸ்டேஜ்ல அரவிந்தோட பசங்க அப்பா அம்மா குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஹீரோ எழுதி கொடுத்த அந்த நாடகத்தை போட, அதை பார்த்து கண் கலங்கின அரவிந்தம் தன் பசங்களை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு அப்படி பக்கத்துல இருந்து ஆனந்தி கிட்ட அடிச்சதுக்கு சாரி கேட்டு சமாதானம் ஆகுறாரு. அப்படி அரவிந்த் ஆனந்தியை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு. அதை பார்த்த சிவகுருவும், என்னப்பா தனியா போன, இப்ப கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அரவிந்தம், அன்னைக்கு நான் ஆனந்தி அழைச்சது தப்பு, அதுக்காக சாரி கேட்டுட்டேன், நீங்களுமே அன்னைக்கு பேசுனதுக்காக ஆனந்தி கிட்ட சாரி சொல்லுங்க அப்படி சொல்ல, என்னால முடியாத பாடுன்னு சிவகுருவும் சொல்ல, அதை கேட்டு கடுப்பான ஆனந்தி அங்கிருந்து கிளம்ப அவங்களுக்கு பின்னாடி அரவிந்தமே வந்துடுறாரு. அங்க கட் பண்ணி இப்ப ஹீரோவும் அக்காவை சமாதானம் பண்ணி அங்கே அனுப்பி வச்சா, இப்ப மாமா கூட்டிட்டு இங்க வந்துட்டாரு அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோவும் உட்காந்துக்கிட்டு இருக்க, அப்போதான் அரவிந்தம் ஹீரோ கிட்ட, எங்க அப்போட ஈகோலாம் இறங்கணும்னா பேசாம என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதுக்காக தான் நம்மள எல்லாம் கூப்பிட்டு வரல அப்படின்னு ஐடியா கொடுக்க, அதை கேட்ட ஹீரோவும் நேரா வினய பார்த்து, ஹீரோயின் என்னதான் லவ் பண்ற மாதிரி தெரியுது, ஆனா அவளுக்கு நீங்க தான் சரியான ஆளா இருக்கும், சீக்கிரமா சிவகுருவை பார்த்து பேசி முடியுங்க அப்படி சொல்ல, அவனும் சிவகுருவை பார்த்து சம்பந்தம் பேச, அவரும் என் பொண்ணு உனக்கு கட்டி தெரியாதுன்னு வாக்கு கொடுக்குறாரு. இதை கேள்விப்பட்ட ஹீரோவை பார்த்து, என் கல்யாணத்தை பத்தி எதுக்கு அந்த வினை கிட்ட பேசினேன், உன்னைத்தானே லவ் பண்ணேன், உன்னைத்தான் கட்டிப்பேன், அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, நான் நேரா போயிட்டு அவர்கிட்ட நம்ம லவ் மேட்டர் சொல்ல போறேன், ஏன்னா நான் என்னோட அப்பாவுக்கு லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு வீரப்பா சொல்லிட்டு நேரா சிவகுரு கிட்ட வந்து ஹீரோவை லவ் பண்றேன், அவர் தான் கட்டிப்பேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, கோபமான சிவகுருவும் விட்டு விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம ஹீரோனி இப்ப ஹீரோ இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து தங்கிடுறாங்க. என்னடா அது, எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இப்படி சறுக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆனந்தியோட மாமியார் ஹேமாவும் இப்ப அந்த வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்த ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க, அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. ஹேமாவும், பசங்க எல்லாத்தையுமே உங்க ஈவோக்காக அனுப்பிட்டீங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சிவகுரு கிட்ட சொல்ல, என் பேச்ச கேட்காதவங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க வேணாம், அது நீயா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல, ஹேமாவும் கோச்சிக்கிட்டு இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. சிவகுரோட வீட்டுல எல்லாருமே ஹீரோவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலும் சிவகுரு மட்டும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால ஹீரோவும் பண்ணக்காடு மக்களுக்கு மின்சரவெளி போட சைன் போட்ட அன்னைக்கு பெட்ரோல் ஊத்தி சாக போன அந்த மக்களை காப்பாத்தினே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண, அதுவும் இப்ப வைரல் ஆகுது. அதே நேரத்துல சிவகுருக்கும் பிஎம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்காக ஆர்டர் வர, அதை மீடியாவை கூப்பிட்டு சிவகுருவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர், உங்க மாப்பிளைய வச்சு நீங்க தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணீங்களா, அதனாலதான் இப்ப உங்களுக்கு பிஎம் ஆபீஸ் வேலையை கிடைச்சிச்சாங்க அப்படின்னு கேட்க, கடுப்பான சிவகுருவும், அப்படிதான் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த வேலையை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாரு. அங்க கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு சிவகுருவும் வினயும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்ப வினயோட அம்மாவும் அப்பாவும் வினய்க்கு கால் பண்ணி, ஹீரனை நீ கட்டிக்க வேணாம், அப்படியே கட்டிக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா விஷ வச்சு சாவடிச்சு அப்படின்னு மிரட்டிட்டு போக, இனிமே அவளா உன்கிட்ட வந்தாலும் அவளை கழட்டி விட்டுட்டு போ அப்படி சொல்ல, அது கிட்ட வினையும் சிவகுருவா வண்டியில இருந்து இறக்கி விட்டுட்டு என்னைய பொண்ணை வளர்த்து வச்சிருக்காருன்னு அசிங்கப்படுத்த, அப்பதான் சிவகுருவும், இந்நேரம் நான் மட்டும் பழைய மாதிரி ஐஏஎஸ் இருந்திருந்தா உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு தெரியும்ல அப்படி சொல்ல, அங்கே கட் பண்ணி அதாவது மீடியாவுக்கு பேட்டி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பிஎம் ஆபீஸ்ல இருந்து சிவகுருக்கு கால் பண்ணி, நீ எப்படி நாங்க போட்ட போஸ்டிங்கே வேணாம் அப்படின்னு மீடியா கிட்ட நீங்க பேட்டி கொடுக்கலாம், அதனால
அதனால உங்களை டீ ப்ரோமோட் பண்றேன் அப்படி சொல்ல நானே வேலையை விட்டு போறேன், நீங்களா ஒண்ணு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு வந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட வினியும் சிவகுரு கிட்ட இப்ப நீ ஐஏஎஸ் கூட கிடையாது, அதனால நீலாம் எனக்கு ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயும் விட்டுட்டு கிளம்புறான். தனியா நட்டனோட ரோட்ல சிவகுருவும் போற வர வண்டி எல்லாத்தையுமே நிறுத்தி லிப்ட் கேட்டு பாக்குறாரு. ஆனா ஒரு பையன் கூட நிறுத்துற மாதிரி தெரியல. அந்த இடத்துல ஹீரோவும் பைக்ல அங்க வந்து நான் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணேன், ஆனா இப்படி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, உங்களை பார்த்து சாரி சொல்லிட்டு போகதான் இங்க வந்தேன், இனிமே என்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சிவகுருவும் ஹீரோவை பார்த்து நான் என்ன பாவம் பண்ணேன், சந்தோஷமா இருந்த குடும்பத்தை அப்படியே சாச்சிட்டியே, சதச்சிட்டியே, எங்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடிச்சிட்ட, இன்னும் என்ன வேணும் உனக்கு, நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு போறாரு. அதே நேரத்துல அவரை ஒரு லோக்கல் கேங் ஒண்ணு கடத்தி காட்டுக்குள்ள போகுது. இதை பார்த்து ஹீரோவா அவங்களை அடிச்சு போட்டு சிவகுருவை காப்பாத்துறாரு. இந்த சீனை தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. அப்படி ஹீரோவும் சிவகுரு கிட்ட நான் உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி சந்தோஷமா உங்களை வைக்கணும் அப்படின்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. நான் இதுவரைக்கும் எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினதே இல்ல, இந்த உன்னையாவது நான் நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க அக்காவை மன்னிச்சு ஏத்துக்கங்க, நான் சொன்னது சரின்னு பட்டுச்சுன்னா என் கூட வண்டியில வாங்க, இல்லனா நீங்க மட்டும் இந்த வண்டியை எடுத்துட்டு போங்க அப்படி சொல்ல சிவகுருவும் அமைதியா அந்த வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சொன்னதை செய்ய முடியல அப்படிங்கிற சோகத்தோட ஹீரோவும் கிளம்பி சென்னைக்கு வந்து அப்பா கிட்ட அப்பாவை பார்த்து நீங்க சொன்னதை என்னால செய்ய முடியலப்பா, நான் உங்க புள்ளையே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அழுவ. அதை பார்த்து அப்பாவும் நீ எப்பவுமே என் புள்ளதாப்பா அப்படின்னு கட்டி பிடிச்ச சமாதானம் பண்ணிட்டு சிவகுரு இங்க வந்தாருப்பா, என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுனதுக்கு, அப்படியே அவரோட பொண்ணையுமே உனக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படி சொன்னாரு. அப்படி சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. அடுத்து சின்ன ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துல எல்லாருக்குமே ஜூஸ் கொடுக்குற வேலைய கேஷவ பாக்க அதை பார்த்த சிவகுருவும் நீ இதுக்கு இங்க வந்த போ அப்படின்னு கோவமா சொல்ல அதை பார்த்த மத்தவங்களும் உங்களுக்கும் கேஷவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்பதான் சிவகுருவும் அன்னைக்கு என்ன லோக்கல் கேங் தான் தூக்கிட்டு போனதா நினைச்சீங்கல்ல, ஆனா இந்த கேஷவ் தான் என்னை கடத்திட்டு போய் அன்னைக்கு நான் கன்னத்துல அடிச்சதுக்காக என்ன அடிச்சான், அதான் அவன் மூங்கிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படி சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் திருப்பி அடிக்க முடியாத இடத்துல ஒருத்தர் இருக்கும்போது அவனை அடிக்கிறது அதிகாரத்தோட வன்மம், என்னைக்கு இருந்தாலும் அது ஒரு நாள் திருப்பி அடிக்கும், எனக்காக கேஷவ மன்னிச்சு ஏத்துக்கங்க அப்படி சொல்ல சிவகுருமே மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. அப்படியே எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட் ரொம்பவே வீக்காக அபார்ட்மெண்ட் ஆளுங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து அந்த பில்டிங் எடுக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுக்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. காமெடின்னு கூட சொல்ல முடியாது, சும்மா அப்படியே லைட்டா அப்படியே பாத்துட்டு போலாம். சென்டிமெண்ட் இருக்கு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சென்டிமெண்ட் இருக்கு, அது அந்த அளவுக்குலாம் இல்ல, அதுவும் ஒரு ஜாலியா பாத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு படம். தீபாவளி ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம், ஃபேமிலியோட பாக்குற படம் தாங்க இது. காமெடின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே ஜெனரலா அப்படியே போகுது, நல்லா இருக்கு. குட் மூவி, இட் வாஸ் குட், ஃபன் டு வாட்ச். ஆமாமா காமெடி இருந்தது, இட் வாஸ் ஓவரால் குட் மூவி. அங்கங்க கொஞ்சம் போர், ஆனா ஓவரால் இட் இஸ் வெரி குட் மூவி. கண்டிப்பா நல்லா இருந்துச்சுண்ணா, ஒன் டைம் வாட்சபிள். பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட் அவ்வளவுதான், ஒன் லைனர் அவ்வளவுதான், மத்தபடி பார்க்கலாம், ஃபேமிலி மூவி, சோ வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகேண்ணா, வீட்டு வேணா காமெடிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சோ நல்லா தான் இருக்குண்ணா, எண்ட் ட்விஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா, அதுதான். படம் ஓகேங்க, ஓகே பிடிச்சிருக்காதா, டீசன்ட் வாட்ச். பிரதர் சிஸ்டர் ஃபேமிலியா ஒத்துமையா இருக்கணும், சண்டை போட பிரியக்கூடாது, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகே பார்க்கலாம். காமெடி சுமாருங்க, விடிவி கடைசி கிளைமேக்ஸ் கூட சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்க்காத இருந்துச்சு, மற்றதெல்லாம் ஓகே. மக்காமி சீப்பாடுக்காக தான் வரீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே படம் வந்துடும், 10 நிமிஷத்துலேயே பார்த்துட்டு போயிடலாம். படம் அதே நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்க்குறதே தான் அது, புதுசாக எந்த சீன் எக்ஸ்ட்ராலாம் இல்லை, ஸோ அதே தான். பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நல்லா பிடிக்கும், ஸோ தாராளமாக அது பார்க்கலாம். நியூ மெசேஜ் சொல்லியிருக்காரு ஜெயம், நல்லா இருக்கு, சூப்பரா. எனக்கு அந்த சிஸ்டர் பிரதர் பாண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபையா இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் வந்து நல்லா வைப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபீலிங்கா சூப்பரா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் ஜெயம் சார், வெரி சூப்பரா இருந்துச்சு, சிரிப்பா இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம் தான், நல்லா இருந்தது. காமெடி செமையா இருந்தது, நல்ல எமோஷனல் மூவியா இருந்தது, நம்மளுக்கே சம்டைம்ஸ் அழுக வர மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருந்தது. வேற என்ன படத்தை நான் இப்போ சொசைட்டில என்ன நடக்குதோ யதார்த்தத்தை நல்லபடியா சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் ஓகே, மற்றது எனக்கு ஜெயம் ரவி பிடிக்கும், நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா அந்த படம்? ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எமோஷனலா படத்துல எப்படி? எனக்கு இந்த எமோஷன் பெருசா ஹிட் ஆகல. ஓகே ஓகே. ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி அது? காமெடின்னு நினைச்சு எடுத்திருக்காங்க, ஓகே, ஆனா காமெடியா இல்ல. ஓகே. வேற என்ன படத்தை என்ன பிடிச்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது, அவ்வளவுதான் படத்துல. ஆமா.
ஆனால் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் ஜெயம் ரவியை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரெண்டாவது ராஜேஷ் வேறு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறாப்புல, ரொம்ப ஃப்ளாப்புக்கு அப்புறம் பண்ணுறாப்புல. ஸோ இதுக்கு ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நான் நினைக்கிறேன் இந்த பிரதர்ங்கிற டைட்டில் எடுத்துட்டு போதர்னு வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சு படம். எங்கேயுமே ஒட்டலை, ஃபேமிலி சென்டிமெண்ட்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவங்களா சென்டிமெண்ட்டாக போட்டு இது பண்ணுறாங்களே ஒழிய ஒன்றுமே இல்லைங்க. கதை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தின் நாட்டு. இந்த நாட்டு வந்து எடுக்குமா நீங்களே பாருங்கள். ஒரு ஹாயாக ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு தம்பி, அவரால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் எல்லாரும் சிட் ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை இவரே தீர்த்து வைக்கணும். எப்படி தீர்த்து வைக்கணும்னா கிரிஞ்சாக இருக்குது படம். கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேணும்னே இதுக்கு அடுத்து எவனோ இவ்வளோ கடத்தவனேன்னு சொன்னால் கரெக்டாக கடத்துறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்டட் சீன்ஸாக வரதுனால நம்மளுக்கு கரெக்டாக ஒட்டவே இல்லை. ஏதோ தீபாவளினால மக்கள்லாம் உட்காந்துட்டு அவங்க பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய படம் எங்கே விட ரொம்ப டிசப்பாயின்டு. ஜெயம் ரவி பிரதர் உங்களை உன்ன சொல்கிறேன், உங்களை ரொம்ப மலபோல நம்பியிருக்கோம். நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ, அருமையான ஹீரோ. எல்லாத்தையும் தூக்கி இறக்கி வச்சுட்டு கதையை கேட்டுட்டு எந்தெந்த சின்ன டேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கதையை வச்சுக்கிட்டு மெனக்கெட்டு பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து சூப்பராக பண்ணி அழகாக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஹாயாக பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன ஒரு சாங்கு பார்த்தீங்கன்னா பொட்டு வச்ச தங்க கூடம்னு சொல்லிட்டு பண்ணி அந்த லப்பர் பந்து படத்தை எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. வாழை படம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எமோஷனல் சீன்ஸ். அந்த மாதிரிலாம் படம் சின்ன ஆளுகளே அப்படி பண்ணி பெருசாக வாழை படத்துலலாம் உங்களுக்கு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல முடியுமா? அந்த ரம்யா துரைசாமி, அந்த இவரை கலையை தவிர மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா புது ஆர்டிஸ்ட். அந்த ஆர்டிஸ்ட்டை போட்டே படத்தை ஹிட் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே ஸ்டோரி வந்து வீட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டோரி வீக்காக வச்சுட்டு நீங்கள் ஜெயம் ரவியை போட்டாலும் சரி அவன் பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியாது. நீங்கள் வந்தால் போதும், இப்படி நடந்தால் போதும், நீங்கள் காரில் ஏறினா போதும், அங்கேருந்து வந்தால் போதும் இப்படி சொன்னா என்ன இருக்குது? அவன் நடிக்கிறதுக்கு உயிர் கொடுக்கணும்னா என்ன? அந்த ஸ்கிரிப்டில் வந்து உயிர் இருக்கணும். அப்போ தான் நடிக்க முடியும். நம்ம எமோஷனலாக எல்லாரையும் அழுக வைக்கணும்னா அந்த கதைக்கு வந்து அழுக பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கணும். எதுவுமே இல்லை நீ அழுக வைக்கணும். எப்படி அழுக வைக்கிறது? ஒன்றுமே இல்லை. கதை வீக்கு ரொம்ப ஒரே ஒரு சின்ன ஆறுதல் அந்த விடிவி கணேசன் சொல்ல முடியும். இவ்வளவு பட்டாங்க சரணியா பொண்ணு இருக்காங்க, நிறைய பேர் இருந்தால் கூட ஒட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா விடிவியோட காமெடி தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. மற்றபடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கவுண்டர் பண்ணுற எல்லாமே வந்து கிரிஞ்சாக இருக்குது. பூமிகா சாவ்லாவை சூப்பராக வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சரணியா பொண்ணு வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நட்டியெல்லாம் காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன். நட்டிலாம் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணது நட்டி தேவையே இல்லை. யாராவது ஒரு நட்டிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காப்புல சூப்பராக பண்ணாப்புல. வாயன் படமாக இருந்தாலும் சரி, நம்ம எத்தனையோ படம் பார்த்துட்டோம். அவர் நட்டி படம் அவ்வளோ சூப்பராக பண்ணவர். பார்த்தீங்கன்னா இந்த மகாராஜாலெல்லாம் அப்படி பண்ணிட்டு போகல. அந்த நட்டி கூட வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நான் என்ஜாய்லாம் பண்ண முடியாது, சுமாராக இருக்கும், அவ்வளோதான். சுமாராக தான் ப்ரோ இருக்கு. ரொம்ப நார்மல் ராஜேஷ் படம் தான். ஆனால் வந்து ஒழுங்காக எடுக்கல. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்கு. மற்றபடி ரொம்ப பழைய டெம்ப்ளேட்டை திருப்பி காப்பி பண்ணி நல்லாவே இல்லை. காமெடியே இல்லை ப்ரோ. சத்தியமாக பார்க்க முடியாது. வேற ஏதாவது நல்ல படத்துக்கு போகலாம். ஒன்றா ஜி பார்த்தோம். படம் முக்கா தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கவே முடியல. செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். ஓகே, அவர் சொன்ன மாதிரி தான். ஓகே, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். மற்றபடி ஃப்ரீக்வெண்ட்டாலாம் மஸ்ட் வாட்ச் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே, சுமாரான படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். சும்மா ஒரு டைம் பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து ஒரு வேற படமே கிடைக்கல, சும்மா வந்து பார்க்கணும், ஒரு நான் பார்க்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியாது ஜி, மொக்கை தான். மூவி தான் போனேன். படம்லாம் நல்லா இல்லை. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சாங் ஓகே தான். பட் பிரதர் அண்ட் சிஸ்டர் இதில் எடுத்திருக்காங்க. அவ்வளோவா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகல. பட் படம் ஓவரால் ஓகே தான். காமெடி ரொம்பலாம் இல்லை ப்ரோ, கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஜெயம் ரவி மூவினா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அமரனும் அதான் பார்க்கலாம்னு இருக்கேன். தேங்க்ஸ். நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாக வந்திருக்கீங்க தீபாவளிக்கு, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குதா? ஓகே, நல்லா இருந்தது. பசங்களுக்கு வந்து சொல்லித்தர மாதிரி இருந்தது. இப்போ நம்மலாம் வந்து இங்கே இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் பசங்க மோஸ்ட்லி வந்து என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு நினைப்பாங்க. பட் படத்தில் அப்படின்னும் போது அவங்க வந்து லிசன் பண்ணுறாங்க. ஒரு 3 hours உட்காந்து இப்படிலாம் என்ன இருக்கக்கூடாது, இவங்கள்ட்ட இப்படி பேசணும் அப்படின்றத கற்றுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு 10 years அப்புறம் வந்து ஜெயம் ரவி சார் அப்படி நடிச்சிருக்காரு. அது நல்லாயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப இந்த மாதிரி தான் ஃபேமிலி மூவிஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஆக்ஷன் மூவிஸ் இப்போ நல்லா இருக்குது. இந்த படம் நல்லாயிருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. எமோஷனாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. சென்டிமெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. காமெடிஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அவங்களே பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அவருடைய இன்வால்மெண்ட்டை ஓவராலாக ஒன்றும் தெரியாமல் அப்படியே இருந்துட்டு செகண்ட் ஆஃப் வந்து இவங்களுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் போடுறது நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. படம் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. என்ன மாதிரி மூவி? ஜஸ்ட் ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். சென்டிமெண்ட்டாக இருந்தது. சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. காமெடி விடிவி கணேஷ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. பிரதர் சிஸ்டர் ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷனை காமிச்சிருக்காங்க. ஈகோலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சென்டிமெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்ததில்ல. டிஃப்ரெண்ட்டாக நான் ரொம்ப லாங் டைம் கழிச்சு பார்க்குறேன். நல்லா இருக்கு. காமெடி கொஞ்சம் இருக்குது. ஸ்டோரிக்கு என்ன பண்ணமோ நல்லா பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, ஒன்றும் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஓகேண்ணா. பிடிச்சிருந்தா என்ன மாதிரி படம்? ஃபேமிலி பார்க்கலாம். காமெடி ஒரு கடை ஆகலாம். எமோஷன் தான் பரவாயில்லண்ணா. பார்க்கலாண்ணா. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம்.
எமோஷனலா இருக்கா? இருக்கு இருக்கு என்டர்டா காமெடி அந்த மாதிரி கிடையாது. காமெடி இருக்கு ஆனா அந்த அளவுக்கு கதை என்ன மாதிரி கதை? லவ் ஸ்டோரி தான். ஃபேமிலி அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட் ஃபேமிலியில ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களா? பார்க்கலாம். ஓகே இல்ல ரொம்ப நல்லா இருக்கு படம், குடும்ப படம், எல்லாரும் குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். காமெடி தான் இருக்குங்க. காமெடி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்சிருந்து கொஞ்சம் காமெடி நல்லா இருந்தது. வேற என்ன பிடிச்சது? ஜெயம் ரவி நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. விடிவி கணேஷ் காமெடியா நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு சார். ஓகே. நான் எதிர்பார்க்கல அந்த படம். அமரனுக்கு தான் பார்க்க வந்தேன். எனக்கு எதிர்பாராத ரொம்ப கிடச்சி. ஆனால் நான் எதிர்பார்க்காத ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். காமெடில காமெடி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அக்கா தம்பி பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். அக்கா உங்களுக்கு எப்படி காமெடி? சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமெடி தான் கூட. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. தீபாவளி ஓகே. ஒரு படம் மாதிரி திருப்தி. ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு தடவை சென்டிமெண்ட் அந்த மாதிரிலாம் காமெடி வந்து கொஞ்சம் தான் இருக்குது, சென்டிமெண்ட் அதிகமாகுதுமா. சரிங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு வந்து ஃபேமிலி எல்லாம் வந்து பார்த்தாங்க லீவ் டைம். ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். என்ன படம் கேக்குறீங்க? பிரதர் தானே? நல்லா இருந்துச்சு. எப்படி படம் எப்படி இருக்கு? எந்த மாதிரி படம்? நல்லா இருக்கு. ஒரு பிரதர் சிஸ்டர் அண்ட் பிரதர் ஃபீலிங்ஸ் தான். நல்லா இருக்கு. சென்டிமெண்டா நல்லா இருக்கு சார். என்டர்டெய்னரா இருக்கா? நல்லா இருக்கு. அக்கா படம் எப்படி இருக்கு? இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற வேண்டிய முக்கியமான படம் இது. படம் வந்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஃபீலிங்காக ஆனால் படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஃபீலிங் வர ஆனால் சீனே இல்லை. அவ்வளோ சீன் இருக்கு, நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து எமோஷனலா இருக்கா? அதுதான் படமே இருக்குதுன்ற